பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவ ஊற்று ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஒரு பாடலை பாடி ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தரை பாடிய போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடிய போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையிறக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையிறக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கொடுமோய சீரல் பெருவல்லம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. கொடுமோய சீரல் பெருவல்லம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. வெளனும் வெடைக்கும் எளியர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்குவின் நிழலுமானார். வெளனும் வெடைக்கும் எளியர்க்கும் திடனாய், வெயிலுக்கு ஒதுங்குவின் நிழலுமானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கர்த்தரை பாடிய போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையிறக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையிறக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இந்த அருமையான சாயங்கால வேளையிலே உங்கள் மத்தியில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கலாம் என நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 43ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசித்து அதில் சொல்லப்பட்ட வசனத்தை இப்பொழுது நாம் தியானிப்போம். சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இந்த 42ஆம் சங்கீதத்தை 43ஆம் சங்கீதம் தாவீது தான் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 42ஆம் அதிகாரத்திலே சங்கீத தாவீது தேவன் மீது கொண்ட தாகத்தை மிக அருமையாக அந்த இடத்துல எழுதுகிறார். இந்த சங்கீதம் தொடர்ச்சி தான் 43ஆம் சங்கீதம் என்று கருதப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் மீது மிகுந்த வாஞ்சி கொண்ட ஆத்மாவின் ஏக்கத்தினுடைய பாடல்தான் இந்த 42ஆம் சங்கீதமும் 43ஆம் சங்கீதமும். நாம் எந்தளவு வாஞ்சை இருக்கிறேன் என்று உம்மை ஆராய்ந்து பாரும். எப்பொழுதும் தேவனுடைய பிரசனத்தை தொடர்ந்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த தாகத்தை தீர்க்க நமது பிரசனத்தால் நம்மை நிரப்ப தேவன் வாஞ்சியாக இருக்கிறார். நாம் வாஞ்சியாக இருந்தால் அதற்காக நம்மை தாழ்த்தி நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு தேவன் நம்மை மன்னிப்பதை விசுவாசித்து ஊக்கமாக ஜெபித்து ஆவியான ஒரு உதவியால் தேவனுடைய பிரசனத்தை பெற ஒவ்வொரு நாள் நாடுவனு சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை பரலோகராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். இந்த 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன், இந்த சங்கீதத்தை எழுத சங்கீதக்காரன், உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளும். ஒரு பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவனுடைய வெளிச்சம் தேவை, தேவனுடைய சத்தியம் தேவை, தேவனோட உபதேசம் தேவை.
தேவன் ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் காட்டினால்தான் அவன் சத்தியத்தை நடக்க முடியும், உபதேசத்தை கைக்கொள்ள முடியும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் உபதேசத்தை பெறாதவன் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை, அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பருவத்துக்கும் உமது வாசஸ்தலங்கள் என்னை கொண்டு போவதாக என்று இந்த இடத்துல மிக அருமையாக எழுதுகிறார். இந்த அருமையான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், அவர் தேவன் கொடுக்கிறதான வெளிச்சத்தை, அவர் சத்தியத்தை, அவர் உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளையாய் நாம் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். என் இதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனை வழியாய் ஓடுவேன் என்று சங்கீதம் 119 எழுதப்பட்டிருக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆம், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாதவன் இருளில் நடக்கிறான். அவன் தேவன் சத்தியத்தை புரிந்து கொள்ள மாட்டான். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, ஒரு தேவனோட சத்தியத்தை புரிந்து அதன் வழியாக நடப்பதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அவைகள்தான் அவனை நடத்தி ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிற பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்திற்கும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற வாசஸ்தலங்களுக்கும் அவை கொண்டு போய் சேர்க்கும் என்று மிக தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த சங்கீதம் எழுதிய தாவீது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவ நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதம் 42:11 கூறுகிறார். 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனுக்கு காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன். உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு தேவன் மாத்திரமே. இந்த தேவன் உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பு கொடுத்து நிச்சயமாக இந்த பரிசுத்த பாதையில் உங்களை வழிநடத்தி, அவர் கொடுக்கிற வசனம், அவர் கொடுக்கிற சத்தியம், அவர் கொடுக்கிற உபதேசம் நிச்சயமாக பரலோகத்தொன்று சேர்க்கும் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்த வைராக்கியத்துடன் ஓடுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவர் பிரசன்னத்தை நாடுவோம். சங்கீதம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் தேவனை தேடின ஒரு மனிதன், அதிகாலை ஜெபித்தவர், வேதத்தை நேசித்தவர், வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர், ஆண்டவரை ஆராதித்தவர், அவர் சத்தியத்தை கை கொண்டவர், அவர் உபதேசத்தை கை கொண்டவர், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால்தான் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டுவார், நித்திய வீட்டை கட்டுவார்னு நம்பிக்கையோடு இன்றைக்கு அவர் நித்திய வீட்டில் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் ஆண்டு கொடுக்குற சத்தியத்தையும், ஆண்டு கொடுக்குற உபதேசத்தையும், ஆண்டு கொடுக்குற வெளிச்சத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த பாதையில் வைரக்கத்தில் ஓடுவோம். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதித்து வைத்துவாராக. ஆமென். God bless you.